வணக்கம் மக்களே. கவிஞர் வாலியை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ் திரையுலகத்தில் சில பாடல்களை கவிஞர் வாலி எழுதுனாங்களா இல்லை கவிஞர் கண்ணதாசன் எழுதுனாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு குழப்பமே வந்துடும். அந்த வகையில் எனக்கு அப்புறம் வாலி தான்னு கவிஞர் கண்ணதாசன் அவர்களே சொல்லியிருக்காங்க. நான் இறந்ததும் எனக்கு இரங்கல் கவிதை வாலி தான் எழுதணும்னு பெருமையாகவும் சொல்லியிருக்காங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அதே நேரம் வாலியை வறுத்தெடுக்கிற வகையிலையும் பாடல்களை எழுதியிருக்காங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. கவிஞர் கண்ணதாசனை பொறுத்தவரை அனுபவம், இலக்கியம், எளிமைன்னு மூணுமே கலந்த கலவை தானே சொல்லலாம். ஒரு பாடல் முழுக்க முழுக்க வாலியை வறுத்தெடுக்கிற மாதிரியே எழுதியிருக்காங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். இதை பேராசிரியர் சண்முக சுந்தரம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. எங்க பாப்பான்னு ஒரு படம், அதில் வர ஒரு பாட்டுக்கு MS விஸ்வநாதன் அவர்கள் இசையமைச்சிருப்பாங்க. இந்த பாட்டில் என்ன சொல்லலைன்னா, போலி கவிஞர்லாம் வர்றாங்க, அவங்கள அடித்து உதைக்கிறாரு ரவிச்சந்திரன் அவர்கள். நான் தான் ஏன் ஒரிஜினல்னு பாடியும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பாடலை TMS அருமையாக பாடியிருப்பாங்கன்னே சொல்லலாம். இந்த பாட்டோட முதல் வரியே நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் மூடு அப்படி தான் ஆரம்பிக்கும். இந்த பாட்டில் இருக்கிற கவிதையை யாராச்சும் குறை சொன்னாங்கன்னா, களியால் அடிப்பேன் வாடா, அட காகிதம் தின்னும் மூடா அப்படின்ற வரிகளையும் சேர்த்துருப்பாங்க. அதில் முதல் சரணத்தில் அம்மினும் முன்னே 1000 பாட்டை அள்ளி அள்ளி வீசட்டுமா அப்படின்னு சொல்லி இடையில போட்டிருப்பாங்க இந்த வரிகளை. வல்லினம், மெல்லினம், நல்ல இடையினம்னு வார்த்தைகளை எடுத்து, வெண்பா விருத்தம்னு விதவிதமாக சொல்ல எடுத்து, நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓடுன்னு கவிஞர் கண்ணதாசன் இந்த வரிகளை பாடியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுக்கப்புறமா இந்த பாட்டில் எனக்கு வட்டார மொழியிலையும் பாட்டு எழுத தெரியும்னு சொல்லி, பட்டணத்து மொழியில் நைனான்னா என்ன அர்த்தம்னு சொல்லட்டுமா, பயில்வான் மொழியில் வஸ்தாத்தான் என்ன அர்த்தம்னு சொல்லட்டுமா, எதுகை மோனே உன் இடவளமாக கொடுக்கட்டுமா அப்படின்னா என்ன உன் 2 பக்கமும் கோடு மாதிரி வரி வரியாக போடட்டுமான்னு பாடல் வரிகளை போட்டிருப்பாங்க. எனக்கு இணையாக வேறு யாரும் இருக்காங்களாங்கிற மாதிரி இருமா போட தான் இந்த பாடலை எழுதியிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பாட்டில் வாலியை தான் குறை சொல்லி இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி சொன்னால் கூட அதில் இவ்வளோ தமிழ் இலக்கணங்களை வச்சு எழுதணும்னா அது கவிஞர் கண்ணதாசனில் மட்டும்தான் முடியும்னு பிரபல திரை ஆய்வாளர் ஆலங்குடி வெள்ளச்சாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. கவிஞர் கண்ணதாசனோட உண்மையான பேர் முத்தையா. இவர் 24 ஜூன் 1927 சிறுகூடல்பட்டியில் பிறந்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது தந்தை சாத்தப்ப செட்டியார், தாயார் விசாலாட்சி அச்சி. கவிஞர் கண்ணதாசன் 8ஆம் வகுப்பு வரை தான் படித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் ஒரு கவிஞர் மட்டுமல்லாமல் பாடலாசிரியர், அரசியல்வாதி, திரைப்பட தயாரிப்பாளர்னு பன்முகம் கொண்டவராக இருந்திருக்காங்க. இவரோட தந்தை சாத்தப்ப செட்டியார், தாயார் விசாலாட்சி அச்சி. கவிஞர் கண்ணதாசன் 8ஆம் வகுப்பு வரை தான் படித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் கவிஞர் மட்டுமல்லாமல் ஒரு பாடலாசிரியர், அரசியல்வாதி, திரைப்பட தயாரிப்பாளர், பன்முகம் கொண்டவராக இருந்திருக்காங்க. கவிஞர் கண்ணதாசன் சேரன்மான் காதலி என்ற புதினத்திற்காக 1980 சாகித்ய அகாடமி விருதையும் வாங்கியிருக்காங்க. கவிஞர் கண்ணதாசன் அக்டோபர் 17, 1981 இயற்கை எழுதியிருக்காங்க. உங்களுக்கும் கவிஞர் கண்ணதாசனை பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற நியூ வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.